அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். பிஜிடிஆர்பி தேர்விற்கு யார் யார் தயாராகி கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு எஜுகேஷனில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒரு 10 கொஸ்டினை நம்ம சேனலில் பதிவிடுறேன். நீங்கள் டெய்லி இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எஜுகேஷனில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். மேல்நிலை கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன? இவை அனைத்தும். இடைநிலை கல்வியில் ஆங்கில வழி கல்வியை ஆதரித்த குழு எது? சரியான விடை ஹண்டர் குழு. இடைநிலை கல்வியை பலமற்ற இணைப்பு என்று கருதிய குழு எது? சரியான விடை பல்கலைக்கழக கல்விக்குழு. மேல்நிலை கல்வியின் பாடசார்பு பிரிவு எதற்கு உதவுகிறது? சரியான விடை உயர்கல்வி. மேல்நிலை கல்வியின் தொழில் சார்பு பிரிவு எதற்கு உதவுகிறது? சரியான விடை சுய வேலைவாய்ப்பு. முதலியார் குழுவின் பரிந்துரைப்படி எத்தனை ஆண்டுகள் மேல்நிலை கல்வி இருக்க வேண்டும்? சரியான விடை ஓராண்டு. பல்கலைக்கழக கல்விக்குழு எத்தனை வருட கல்வி முறையை பரிந்துரைத்தது? சரியான விடை 12. கல்வி என்பது சமூக நீதி மற்றும் சமயம் சார்ந்த மதிப்பீடுகளை வளர்க்க வேண்டும் என்றது எது? சரியான விடை 1986 கல்விக் கொள்கை. எந்த கல்விக்குழு மாணவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க பரிந்துரைத்தது? சரியான விடை கோத்தாரி குழு. மேல்நிலை பள்ளி கல்வியில் 1990இல் எத்தனை சதவீத மாணவர்கள் தொழில் பிரிவில் சேர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? சரியான விடை 20%.